சட்டம் ஒழுங்கு சீராமட்டு இருந்துச்சா? ஏன்னா தனிப்பட்ட கொலைகளுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆர்எஸ் சொல்றாரு. இன்னொன்னு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதிமுக ஆட்சி காலத்துல நடந்துச்சு. அது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும். ஏப்பா தோட்ட தொழிலாளர்கள் யாரு ஆட்சியில் நடந்துச்சு? தோட்ட தொழிலாளர் துப்பாக்கி சூடு தேயிலை தோட்ட தொழிலாளர் திருநெல்வேலியில மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் துப்பாக்கி சூடு யாரு ஆட்சியில் நடந்தது? ஒரு பைசா குறைக்க சொல்லி மின்சார கட்டணத்தை குறைக்க சொல்லி போராட்டம் பண்ண விவசாயிகள் மீது துப்பாக்கி பாயாம குண்டு பாயாம பூவா விழுகும் அப்படின்னு சொன்னவர் தானே நம்ம கலைஞர். அப்புறம் வெண்மணி சம்பவம் எடுத்துங்க. வெண்மணி சம்பவம் இதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்தது? இதெல்லாம் ஜாக்கிரதையா நடந்தது. எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது ஒரு சம்பவம். அதை ஒரு பெருசா சட்ட ஒழுங்குன்ற எடுத்துக்கிற கூடாது. இப்ப நடக்கிறதா சட்ட ஒழுங்கு. கள்ளக்குறிச்சியில் சாராயம் காய்ச்சி கள்ளச்சாராயம் போதை இன்னைக்கு பாத்தீங்களா? எந்த ஆட்சி காலத்திலேயாச்சும் மாணவிகள் குடித்துட்டு ஆட்டம் போடுற பஸ்ல ஆட்டம் போடுறத பாத்தீங்களா? மாணவிகள் நம்ம எதிர்கால சந்ததிகளுங்க. நம்ம இந்த நாட்டை வழிநடத்த போற வல்லரசை உருவாக்க போற நம்முடைய இளம் சிங்கங்கள் இன்னைக்கு எந்த வழியில போறாங்க? காலையில எந்திரிச்சா ஒவ்வொரு தாய்மாரும் மடியில நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது பிள்ளை ஜாக்கிரதையா வரணுமே. 12வது வகுப்பு எங்க அம்மா என்ன செஞ்சாங்க? 10ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறதுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. இவங்க ஆட்சியில கஞ்சா கொடுக்குறாங்க, பீர் கொடுக்குறாங்க. இதுதானே இன்னைக்கு நடக்குது. எங்க வச்சாலும் குடிக்கிறாங்க. பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா ரயில்வே தண்டவாளத்தை தவிர்த்து குடிக்குது. ஆணும் பெண்ணும் மாணவர்களும் மாணவிகளும் கலந்துட்டாங்க. இது எந்த ஆட்சியிலேயாச்சும் எங்கள் ஆட்சியில் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆர்எஸ் பாதி அண்ணன்கிட்ட கேளுங்க, இல்லைங்க டிகேஎஸ் இளங்கோவன்கிட்ட கேளுங்க. எங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சரி தம்பி வாங்க பார்ப்போம். ஆனால் மதுரை காவல்துறை இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. மாறிக்கிறணும், தங்களை குணத்தை மாற்றிக்கணும். நாங்கள் இது வரைக்கும் சட்டத்துக்கு புறமாக நடந்தது. இப்போ கூட இந்த மாதிரி இந்த இதையும் எடுத்துக்கோங்க, அதையும் போய் பாருங்க. ஏன்னா கம்பை ஏற்றினா ஏங்க திமுக 53 அடிக்கு மேலே ஏற்றலாம், நாங்கள் ஏற்றக்கூடாதா? அவங்க 105 அடி ஏற்றலாம். மதுரையில் திமுக கொடி ஏற்றலாம், நாங்கள் ஏற்றக்கூடாதா? என்னப்பா நியாயம்? இல்லையே இல்லையாப்பா. இப்ப இல்லைன்னா ஏன் கொதிக்கிறேன்? இது சாதாரண 25 அடி. அதனால சரி வாங்க.